தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த வேல்முருகன் சார் அவங்க கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. திமுக கட்சி அந்த கூட்டணியில இருந்து ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமா வெளியில வந்தார்? இத்தனை வருஷம் நீங்க அந்த கூட்டணியோட தானே இருந்தீங்க. இல்லை, அது வந்து நீங்கள் திமுக இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. தமிழக வாழ்வுரிமை கட்சி இத்தனை ஆண்டு காலமாக நம்மோட இருந்துட்டு திடீர்னு வெளியே போகிறாங்கன்றதால அவங்க மீதான அவதூறுகளை, எங்கள் மீதான ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கணும், சீட்டுக்காக வெளியே போனதாக சொல்கிறாங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எவ்வளவு ஊழல் புகார்கள் நீதிமன்றங்கள் இருக்குது. நீங்கள் பொன்முடியாக இருக்கட்டும், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவோடைய 5 ஆண்டு கால அரசியல் துறை சார்ந்த செயல்பாடுகள் முழுக்க RSSக்கு ஆதரவாக இருந்ததா இல்லையா? இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ ஊழல் புகாரே இல்லாத கட்சியா திமுகனா கிடையாது. சேகர் பாபு போன்றவர்களுடைய அந்த பாணி என்பது கூட்டணி கட்சிகளை வந்து அடிமைகளாக நடத்துவதை போலதான். தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற வேதனை எல்லாருக்குமே இருக்கு. ஈழத்தமிழ் சில பேர் அகெயின்ஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்ந்து நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். பரபரப்பான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நீங்க தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த வேல்முருகன் சார் அவங்க கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. திமுக கட்சி அந்த கூட்டணியில இருந்து ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமா வெளியில வந்தார்? இத்தனை வருஷம் நீங்க அந்த கூட்டணியோட தானே இருந்தீங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு ஏன் எங்களுக்கு அவங்க ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க, எங்களால் வந்துட்டு அங்கே கண்டினியூ பண்ண முடியாது, ஏன் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து? இல்லை, அது ஒரு சீட்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் அறிவிக்கல. அவர் நாங்கள் வந்து நீண்ட காலமாக பார்க்கும்போது அதனே தோணுது. இல்லை, அது வந்து நீங்கள் திமுக இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. தமிழக வாழ்வுரிமை கட்சி இத்தனை ஆண்டு காலமாக நம்மோட இருந்துட்டு திடீர்னு வெளியே போகிறாங்கன்றதால அவங்க மீதான அவதூறுகளை, எங்கள் மீதான ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கணும், சீட்டுக்காக வெளியே போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் தலைவருடைய நேர்காணலில் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து நீங்கள் தொகுதிகள் கொடுக்கலாலும் பரவாயில்ல, நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் நிலம் சார்ந்த, மண் சார்ந்த, சமூக நீதி சார்ந்த கோரிக்கைகளை முதல்வர் பரிசீலிப்பதாக சொன்னால் நாங்கள் கூட்டணியில் தொடரும் சொல்லியிருந்தார். இத்தனை ஆண்டுகளும் இவ்வளோ நாளும் அதுக்கான கெடு விதிச்சிருந்தார். கடைசி நிமிடம் வரை அடுத்த 24 மணி நேரம் கெடு வரைக்கும் விதிச்சு தான் கடைசி நேரத்தில் அதுக்கான எந்த பதிலும் திமுகவிடமிருந்து முறையாக வராத பட்சத்தில் தான் அவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காரு. நீங்கள் அப்படி வந்து சீட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்கிறதா நீங்கள் அறிவிச்சிருக்கலாம்ல. அப்போ இங்கே பிரச்சனை சீட்டு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் தொகுதி பங்கீடை விட முதன்மையாக எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சார்ந்த கோரிக்கைகளை, தமிழர் மண் சார்ந்த, நிலம் சார்ந்த கோரிக்கைகளை முதன்மைப்படுத்தி நாங்கள் வந்து நீண்ட காலமாக அது ஏதோ புதுசாக இப்போ தான் கேட்குற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் அவர் எதையெல்லாம் வலியுறுத்தினாரோ, எதற்காக எல்லாம் சட்டமன்றத்தில் சண்டை செய்தாரோ அந்த விடயங்களை தான் மீண்டும் வந்து நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்றாலாவது இதை நிறைவேற்றுவீங்களா? ஏன்னா 5 ஆண்டுகள் நீங்கள் வந்து 2021 நம்பிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் தான் கூட்டணியில் இணைந்தோம். இந்த 5 ஆண்டுகள் கடந்துமே நீங்கள் அதை செய்யலை. அடுத்த 5 ஆண்டுகளை செய்வீங்கன்றதுக்கான உத்தரவாதம் என்ன இருக்குன்றதான் கேள்வி எழுப்பணும். அதற்கான எந்த விதமான முறையான பதிலும் இல்லாத சூழலில் நாங்கள் வந்து எந்த கொள்கையின் அடிப்படையில் வந்து இந்த அரசியலுக்குள்ள வரமோ அந்த கொள்கையின் அடிப்படையில் முன் வச்சு தான் அந்த கூட்டணி விட்டு வெளியேறியிருக்கோம். இதுக்கிடையில வந்துட்டு வேல்முருகன் ஐயா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் நடந்த சில ஊழல்களோட பட்டியலாம் நான் வச்சிருக்கேன், அதை எப்போ வேணா நான் வெளியிடுவேன்னு சொல்லுவேன். இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு பட்டியலாக? அவர் தெளிவாக சொல்றாரு. திமுக ஆட்சியில் சில அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சியை மிக தவறாக பயன்படுத்தி, அவர்களுடைய அதிகார வரம்பை தவறாக பயன்படுத்தி நிறைய சொத்துக்களை வந்து முறைகேடாக கையகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் அண்ணன்கிட்ட இருக்கிறதா சொல்கிறார். அது இன்னும் குறிப்பாக அந்த பேட்டியிலே என்ன சொல்லியிருக்காங்க, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 800 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் வந்து ஒரு தனியார் நபர்கிட்ட எப்படி போச்சு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ ஊழல் புகாரே இல்லாத கட்சியாக திமுகனா கிடையாது. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எவ்வளவு ஊழல் புகார்கள் நீதிமன்றங்கள் இருக்குது. நீங்கள் பொன்முடியாக இருக்கட்டும், நேரு மீதான சமீபத்திய இதுவாக இருக்கட்டும், துரைமுருகன் மீது கூட வழக்கு இருக்குது, மூத்த அமைச்சர் துரைமுருகன் மீது வழக்கு இருக்குது. எல்லார் மீதுமே வந்து ஊழல் புகார்கள் வந்து சட்டப்படி வந்து இடியிலிருந்து எல்லா அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், எல்லாமே வந்து முறைப்படி வழக்கு பதிவு செஞ்சு வழக்குகள் விசாரணைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் இதுக்கும் மேலே நீங்கள் இன்னொரு படி போனீங்கன்னா, இந்த திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக 2021 நியமிக்கப்பட்ட, நிதித்துறை அமைச்சராக முதல் நியமிக்கப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய அமைச்சரவை மாற்றத்தின் பின்னணியே திமுகவின் ஊழல் தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏன் நிதி அமைச்சர் பொறுப்புலேருந்து தூக்கி அடிக்கப்பட்டார்? அதுக்கான தகுதி இல்லாதவரா அப்படின்னா இல்லை. இந்தியா முழுமையும் மிகப்பெரிய பேசுபொருளான ஒரு அமைச்சர் வந்து அவர் பிடிஆர் தான். ஏன்னா நீங்கள் அன்றைக்கு இருந்த அத்தனை ஊடகங்களையும் வந்து மிக திறமையாக
அதுவும் இந்த பாசிச பாஜகவின் அமைச்சர்களுக்கு மிக சரியான பதிலடி கொடுத்த ஒரு அமைச்சர். இன்னும் சொல்லப்போனால் கட்சி கடந்து பல்வேறு தலைவர்களாலும் பல்வேறு தொண்டர்களாலும் ஊழலற்றவராக மிக சிறந்த அமைச்சராக போற்றப்பட்ட ஒரு பிடிஆர் அவருடைய இன்றைய நிலை என்ன திமுகவில்? பின்னாட்கள் அவரே வந்து சட்டமன்றத்தில் அவருக்கு வேற துறை மாற்றி தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுக்கப்பட்ட போது அவர் வந்து வருத்தத்தோடு பதிவு செய்கிறார், என்னோட துறைக்கு போதிய நிதி ஒதுக்கப்படலை, என்னோட துறைக்கான அதிகாரம் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது துரைமுருகன் ஒரு பதில் கொடுக்குறாரு. அமைச்சர் துரைமுருகன் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டீங்க, அதோடைய விளைவு நீங்க அதுதான் இது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, பிடிஆர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு அமைச்சர்கள் மிக தவறான கணிப்பீடுகள், அதாவது ஒரு துறைக்கு இவ்வளவு மதிப்பீடுகள் போட்டு நான் எனக்கு நிதி ஒதுக்குன்னு கேட்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே பிடிஆர் வந்து ஆரம்பத்திலே கண்டிச்சிருக்காரு. இது வந்து தவறான மதிப்பீடு போடுறீங்க, இவ்வளோலாம் வராது, இது நீங்க சரி பண்ணி கொண்டு வாங்கன்னு வந்து பிடிஆர் ஒவ்வொரு முறையும் சொன்னதோட விளைவு தான் எல்லா அமைச்சர்களுமே வந்து அவருடைய ஊழல் செய்ய முடியாமல் இவர் வந்து தடுக்கிறார் என்ற விளைவின் அடிப்படையில் தான் அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து மாற்றுறாங்க. அதற்கு பின்னாடி அவருக்கு அவருடைய துறைக்கு போதிய நிதி ஒதுக்காமல் அவர் வந்து புறக்கணிப்பதும், பின்னாட்கள் அவருடைய சொந்த தொகுதியிலே அவர் வந்து புறக்கணிக்கப்பட்ட அவலங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால திமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியோ திமுக ஊழலே செய்யாத கட்சின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஊழல் புகார் அதிகம் நிரம்பிய கட்சி அது வந்து இன்னைக்கு இல்லை, 1970களில் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து திமுகவின் ஊழல் புகார். இன்னும் சொல்லப்போனால் ஊழல் குற்றச்சாட்டுகளாக இந்தியாவிலே கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுகவுடைய ஆட்சி தான். அது 76களில் வந்து ஏன் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுன்ற திமுகவினர் சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். சார், இப்போ இதுக்கிடையில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வேல்முருகன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, தமிழர்கள் அல்லாத சமூக நீதிக்கு எதிராக உள்ள அதிகாரிகள் தான் வந்து திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக வராங்கன்னு. இதை வந்து எதை குறிப்பிட்டு அவர் சொல்ற, எந்த அதிகாரிகளை அவர்? நீங்க திமுக ஒரு சமூக நீதி கட்சியாகத்தான் தன்னை வந்து முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தான் மாநில சுயாட்சி சமூக நீதி எல்லாத்துக்குமான அத்தாரிட்டியாக திமுக சொல்லுது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வந்த சட்டங்கள் இருக்குல்ல, 8 மணி நேர வேலை என்பது உலகின் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட வென்றெடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஏன்னா நீங்கள் வந்து உலகில் எல்லா நாடுகள்லையுமே வந்து 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட தொழிலாளர்கள் வர்க்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடியதன் விளைவாக தான் 8 மணி நேர வேலை என்கிற அந்த சட்டத்தை வென்றெடுத்தோம். இன்றைக்கு திமுக ஆட்சியில் வந்து 8 மணி நேரம் வேலை என்பது 12 மணி நேர வேலையாக மாற்றி சட்டம் கொண்டு வருவதற்கு யார் காரணம்? அப்போ அதுக்கு மூளையா செயல்பட்ட அதிகாரிகள் யார்? அவங்களுடைய அரசியல் அஜெண்டா என்ன? அதுதான் கேள்வியா இருக்கு. இது யாருடைய அஜெண்டா? இந்த 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமா மாற்றணுன்றது யாருடைய அஜெண்டா? RSS உடைய அஜெண்டா. அது மாதிரி நீங்க இன்னும் வந்து இப்போ நீங்க இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்றீங்க. இதுவரை இந்த 5 ஆண்டுகளில் நீங்க வந்து எத்தனை மற்ற சமூகத்தினர் வந்து அர்ச்சகராகிருக்கீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா? இல்லை. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவோடைய 5 ஆண்டு கால அரசியல் துறை சார்ந்த செயல்பாடுகள் முழுக்க RSSக்கு ஆதரவாக இருந்ததா இல்லைங்களா? இன்னும் ஒருபடி நீங்கள் போகணும்னா, நீங்கள் அமைச்சர் எழிலன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் இருக்கிறாரு, மிக மூத்த பெரியாரிய திராவிட பின்புலம் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய சுதந்திர போராட்ட அம்மையார் அஞ்சலி அம்மையாருடைய பேரன் அவர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன் வச்சு பேசுறாரு. தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கைகள் அதிகமாயிருச்சு, அழகு குத்துதல் போன்ற மூட நம்பிக்கைகள் அதிகமாகுது. பாரம்பரியமா தானே இருக்கு. இப்ப ரீசெண்டெல்லாம் நீங்க பாரம்பரியம் சொல்றதே தவறு. நீங்க வந்து இதை எல்லாம் ஒழிக்கிறது. நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி திமுக கடவுள் எதிர்ப்பில் தான் திமுக வளர்ந்தது. சார், மக்கள் நம்பிக்கையை வந்து நம்ம கெடுக்க கூடாது இல்லையா? அதே நீங்க அப்ப பாஜகவின் குரலும் அதுதானே சொல்லுது. பாஜக என்ன சொல்லுது? யாருமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்ல. ஃபோர்ஸ் பண்றது என்பது வேறு. நீங்க வந்து எல்லாவற்றையும் சட்டத்தின் அடிப்படையில் தான் மாத்தி. அப்ப காலங்காலமா வந்து உடன்கட்டை ஏறுதல் வந்து மக்களின் நம்பிக்கையில் தான் இருந்தது. கணவன் இறந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏற வேண்டும் இருந்தது. அதை ஒழித்ததை புரட்சியா நீங்க பேசுறீங்க. விதவைகள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது இருந்தது. அது விதவை மறுமண திட்டம் கொண்டு வந்தது வந்து புரட்சிகரமான திட்டம் சொல்லலீங்களா? அப்போ காலங்காலமாக இருப்பதாக புறையோடி போன ஒரு சமூக சீர்கேடுகளை வந்து மாற்றி அமைப்பதுதான் புரட்சின்னு சொல்றீங்க. அப்போ அதை வந்து உங்க கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் வந்து சட்டமன்றத்தை வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாரு? மூட நம்பிக்கைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கிறது, இதற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு எழிலன் பேசும்போது அப்போதைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்கள் சொல்றாரு, இது வந்து மக்களுடைய சென்டிமெண்ட் விஷயம், இதை வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப இதே வார்த்தை தான் பாஜக சொல்லுது காலங்காலமா. நீங்க வந்து எங்க சென்டிமெண்ட் இப்ப திருப்பரங்குன்ற விவகாரம் எடுத்துக்குவோம். அப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஏன் பாஜகவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க? ரெண்டுமே அதுவும் மக்களோட சென்டிமெண்ட் தானே. இப்போ இங்கே வந்து நீங்கள் என்னன்னா பாஜகவின் சித்தாந்தங்களை தான் திமுக முன்வைக்குது. அதை வந்து சபாநாயகர் அப்பாவும் ஆதரிச்சு பேசுறாரு. நீங்கள் வந்து குதர்க்கமாக ஒரு கேள்வி எழுப்புனீங்க, எங்கள் அமைச்சர் சாமர்த்தியமாக பதில் சொல்றாரு. அப்போ இந்த குரல்லாம் யாருடையதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருப்பது RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் தான் எழுதி கொடுக்குறான். என்ன திட்டங்கள் கொண்டு வரணும், எதை தீர்மானிக்கும் என்பதை RSS தான் இயக்குது அப்படிங்கிறதா நாங்கள் வந்து அது வந்து காலங்காலமாக இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் பார்த்த உண்மையை தான் அண்ணன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இன்னும் கூடுதலாக இந்த அதிகாரிகளுக்கு அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் சட்டமன்றம் வருவதால் மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுது. ஏன்னா சட்டமன்றத்தில் திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு.
எந்த கட்சிகளும் இந்த 5 ஆண்டுகள் அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் பேசல. அதிகப்படியாக முரண்பட்டு பேசின சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். நீங்க அமைச்சர் சேகர் பாபுக்கும் அண்ணன் வேல்முருகனுமான பிரச்சனையாக இருக்கட்டும், துரைமுருகனுக்கும் வேல்முருகன் அண்ணனுக்குமான பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் இன்னும் சொல்ல போனால் வேல்முருகன் அண்ணன் பேசும்போதெல்லாம் அதிகப்படியாக அவருடைய நேரலை துண்டிக்கப்பட்டது. அவர் பேசக்கூடிய நேரலைகள் துண்டிக்கப்பட்டது. அவர் பேசும்போது வந்து மைக் வந்து துண்டிக்கப்பட்டது. அப்பாவு அவர்களால் வந்து மைக் துண்டிக்கப்பட்டது. அவர் பேசுவதற்கான நேரம் குறைக்கப்பட்டது. பல முறை வந்து சபாநாயகர் அப்பாவை வந்து வேல்முருகனுக்கு எதிராக பதிவு செய்திருக்காரு. இதையெல்லாம் நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சியாக இல்ல, RSS குரலாக மீண்டும் ஒலித்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். சார் இதுக்கிடையில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசுறது, அதாவது உங்களுடைய கட்சிக்காரங்க பேசுறது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, டிமாண்ட் செய்யற பாணியில வந்துட்டு நீங்க பேசுறீங்களா, எங்களை வந்து நீங்க டிமாண்ட் பண்றீங்களா அப்படின்னு திமுக காரங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும்போது வந்துட்டு ஒரு பெரிய அண்ணன்ற ஒரு அந்த பாணியில தான் திமுகவை சார்ந்தவங்க எல்லாம் பேசுறாங்க. முக்கியமா பர்டிகுலரா நம்ம முதல்வர் அந்த மாதிரி பேசுறான்ற மாதிரி இப்படி ஒரு சாதாரண குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கிறாரு. முதல்வர் பேசினதா அவர் சொல்லல. இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்த ஏவா வேலு, சேகர் பாபு போன்றவர்களுடைய அந்த பாணி என்பது கூட்டணி கட்சிகளை வந்து அடிமைகளாக நடத்துவதை போல தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை அண்ணன் வேல்முருகன் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. மற்ற கட்சிகள் வந்து நாள்தோறும் குமரிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அறிக்கைகளாக இருக்கட்டும், சிபிஐயோடைய இழுபறி, இந்த கூட்டணி இழுபறிக்கு முதன்மை காரணம் இந்த திமுகவுடைய இந்த போக்கு தான். அது கூட்டணி கட்சிகளை வந்து ஏதோ ஊறுகாயை போல தொட்டுக்கிற போக்கு இருக்குல்ல. ஆரம்ப காலங்களில் இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணி அமைப்பதற்கு முன்னாடி விசிகாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற குரலை அதன் தலைவர் முன்வைக்கலாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி இடையில வந்து அதோடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சாங்க. கூடுதலாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை காட்டி வந்து நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்ற ஒரு பூச்சாண்டி காட்டி தான் இன்னைக்கு 25 தொகுதி இருந்து 28 மாற்றி ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவையும் வாங்கியிருக்காங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இறுதி வரை இன்னொரு கூட்டணிக்கு போக தயாராக இருந்த காங்கிரஸ், இறுதி வரை பாஜகவோடு கூட்டணி பேசிக் கொண்டிருந்த தேமுதிக, இந்த 2 கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த 5 ஆண்டுகளாக திமுகவின் அத்தனை அரசியலுக்கும் துணை நின்று, இன்னும் கூடுதலாக திமுகவின் முதன்மை எதிரி என்று சொல்லக்கூடிய பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்காக மிக தீவிரமாக களமாடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற வேதனை எல்லாருக்குமே இருக்கு. இன்னும் நீங்க மதிமுகவோட நிலை எல்லாம் மிக மோசமானதா இருக்கு. மதிமுக 4 தொகுதி கொடுத்துட்டு நீங்க 3 தொகுதியை திமுக சின்னத்திலும் 1 தொகுதியை வந்து நீங்க சொந்த சின்னத்தில் நிக்கலாம் சொல்றது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. ஏன்னா மதிமுகவுடைய போராட்ட களம் தெரியும், வைகோவுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் எல்லாருமே அறிஞ்சது. உலக 3 பிரதமர்களை அதிரவிட்டவர்கள்லாம் பெருமை பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி. ஆனால் இன்றைக்கு வைகோ நிலை என்ன? இப்ப கூட்டணி கட்சிகளோட நிலை என்னவா இருந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்காக நாங்கள் ஏன் தியாகம் பண்ணுன்ற கேள்வி வந்து எல்லா கட்சிக்குமே இருக்கு. எங்களுடைய சீட்டுகளை குறைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ தேமுதிக நாளைக்கு ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் உருவானால், இந்த ஆட்சி வந்து நிலையான ஆட்சி இல்லாமல் வந்து இழுபறி ஆட்சி உருவாகி தொங்கு சட்டமன்றம் உருவானால் தேமுதிக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா? இறுதி வரைக்கும் பாஜகவோட இருந்தவங்க ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் யாரு? ஓபிஎஸ் உடைய கடைசி நிலைப்பாடு என்ன? இறுதி வரை பாஜகவுடன் உறவில் இருந்து கடைசியா அவங்க எதிர்பார்த்த டிமாண்ட் நிறைவேறாத விளைவாகத்தான் இன்னைக்கு திமுக நாடி வந்திருக்கிறாங்க. நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொள்கை அடிப்படையில, கோட்பாட்டின் அடிப்படையில பாசிச பாஜக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இயங்கிய கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ மதிமுகவுக்கோ இன்னும் தாவாகா போன்ற கட்சிகளுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கறதா வந்து இந்த பெரியண்ணன் போக்குன்றதை நம்ம வெளிப்படையா பேசியிருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்தை மட்டும்தான் உங்களுக்கு ஒதுக்குவோன்னு திமுகவுடான பேச்சுவார்த்தை நடத்தும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில சொல்லியிருக்காங்க. ஒரு இடம் மட்டும் தான் உங்களுக்கு ஒதுக்க முடியும் தமிழக வாழ்மை உரிமைக்குன்னு சொல்றோம். அதனாலதான் நீங்க அந்த கட்சியில இருந்துட்டு வெளியில வரோம், நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்கீங்கன்றாங்க. இன்னொன்னு, இப்போ மத்த கூட்டணி கட்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக இருக்கட்டும், தாவே, ஏதோ ஒரு கட்சியில வந்துட்டு உங்களுக்கு நாங்க 3 சீட்டு கொடுக்குறோம், நீங்க எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சொன்னா போயிருவீங்களா? இல்ல, அதே செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க. நாங்கள் ஒருபோதும் மதத்தின் பெயரால் இந்த மண்ணையும் மக்களையும் பிரித்தாளக்கூடிய பாசிச பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் ஒருபோதும் போக மாட்டோம்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. பாஜகவோட போக மாட்டீங்க. பாஜக என்பது அதிமுக கூட்டணி தானே, பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லைன்றதை வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. கூடுதலா இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டதுக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறார். தாவேகாவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப வேற எந்த கூட்டணிக்கு ஒரு கட்சி வர மாட்டேங்கிறாங்க? அப்படி ஒரு கூட்டணி இருக்கிற மக்களே இது வரைக்கும் இருக்கு. நீங்களா ஒருபோதும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு எங்கள் தலைமையிலான கூட்டணியை நாங்கள் உறுதியாக
முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். அதற்கான வேலைகளை நாங்கள் இறுதி செய்து வச்சிருக்கோம். எங்களுடைய வேட்பாளர் நேர்காணல் முடிஞ்சிருக்கிறது. வேட்பாளர் தேர்வு நிறைவு செய்து வச்சிருக்கோம். கட்சிக்கான சின்னம் பெறப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக எல்லா தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வேலைகள் வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் இந்த ஊடகங்கள் தான் வந்து தாவேகாவோட போயிடுவீங்களா, அதிமுகவோட போயிடுவீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் மீண்டும் இந்த சீட் பேரம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் வந்து சீட் பேரம் தான் முக்கியம் நினைச்சா அதிமுக கூடுதல் இடம் தர தயாராக இருக்குது. அதிமுக 3 இடங்கள் இல்லை 5 இடங்கள் கூட தயாராக இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை என்னன்னா குறைந்தபட்ச கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் திமுகவோட இருந்தோம். ஏன் அப்படின்னா நீங்கள் திமுகவால் நாங்கள் திமுகவில் இல்லை, திமுகவுடன் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் இருக்காங்கல்ல, கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இன்னைக்கும் வந்து தொழிலாளர் உரிமைக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நீங்கள் இன்னும் இஸ்லாமிய சிறுபான்மை அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்களோட நான் அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். இப்போ அதிமுகவில் அந்த மாதிரி நாங்கள் எந்த கட்சியிலுமே சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் பொது பிரச்சனைக்காக போராடக்கூடிய கட்சிகள் இல்லை. அவங்க எல்லாம் தேர்தல் கால பறவைகள் மாதிரி இப்போ பாரிவேந்தர் சொல்லலாம், ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஜி.கே. வாசன் போன்றவர்கள், இவங்க யாருமே வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவர்கள் கிடையாது. அதன் அடிப்படையில் தான் திமுகவோட குறைந்தபட்ச உடன்படிக்கை நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். இப்போ அதுவும் அங்கிருந்தும் நாங்கள் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் ஏற்கப்படாத போது, எங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் போது தான் நாங்கள் வெளியேறமே தவிர மீண்டும் மீண்டும் சீட் பேரம் என்கிற அந்த ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் சொல்கிறோம். உறுதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேற எந்த கூட்டணியும் இடம்பெறாது. ஆனா ஒரு இடத்துல வந்துட்டு அவர் வேல்முருகன் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய கோரிக்கை, அதாவது 10 கோரிக்கையில எந்த கட்சி ஏத்துக்குதோ அந்த கட்சியோட தான் நாங்க கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்கோம். அதையும் தெளிவாகப்படுத்திடுறோம். அது வந்து தேர்தல் கால தொகுதி உடன்படிக்கை மட்டும்தான் ஏற்படுத்திக்குமே தவிர தேர்தலுக்கு பிறகு அவரோட நாங்கள் கூட்டணியில் ஈடுபட மாட்டோம் சொல்றோம். அதில் இன்னொன்று என்டிஏவோட அவர் போக மாட்டேன்னு தெளிவா இருக்காரு. வேற எந்த கட்சிகளோட இப்போ போறதுக்கான வாய்ப்புகளில் அது செய்தியாளர் கேட்டதுக்காக அந்த நீங்க தனித்தே போட்டிடுறாங்க. உறுதியா தனிச்சு எங்களுக்கான பலம் இருக்கு. நாங்கள் நம்புறோம். இத்தனை ஆண்டு காலம் உழைச்சிருக்கோம். 15 ஆண்டு காலம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. பல்வேறு சிறு தமிழ் தேசிய அமைப்புகளை இணைச்சு இந்த கட்சி இன்னும் தன்னை வந்து பலப்படுத்திட்டு இருக்கு. எங்களுடைய பலத்தை நாங்கள் வந்து களத்தில் எங்க பலத்தை நம்பி நாங்கள் நிற்க தயாரா இருக்கிறோம். இப்போ நீங்க சிறு அமைப்புகளோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிருக்கீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இப்போ ஈழத்தமிழர்களுக்காக நீங்க, அதாவது உங்களை சார்ந்து வந்துட்டு ஈழத்தமிழர்களோட நீங்க வந்துட்டு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க. ஈழத்தமிழ் சில பேர் அகெயின்ஸ்டா இருக்காங்களா, அவங்களுக்கும் சேர்ந்து நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு இல்ல? அது நீங்க இந்த குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமா இவர்கள்லாம் எதிராக இருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் நாங்க வந்து உதவி செஞ்சிருக்காரு வேல்முருகன் அப்படின்னு சொன்னா நாம அது குறித்த விவரமா பேச முடியும். இப்ப தலைவரை வந்து யார் அணுகி இந்த மாதிரி சிறப்பு முகாமில் இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அவர்கள் அகெயின்ஸ்ட் ஆனவர்களா, புலிகளுக்கு ஆதரவாளர்களா, எதிராக, அதெல்லாம் 2வது விஷயம். இங்கே அவர்களுக்கான மனித உரிமை மறுக்கப்படுது. நீங்கள் சிறையை விட மோசமாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுது. இப்போ சிறைச்சாலைகளில் மத்திய சிறைச்சாலை அடைக்கப்பட்டவர்கள் கூட வாரத்திற்கு ஒரு முறை மனு போட்டு பார்க்க முடியும், அவருடைய குடும்பத்தார் வந்து சந்திக்க முடியும், வழக்கறிஞர்கள் சந்தித்து பேச முடியும், இப்படி சில சலுகைகள் இருக்குது. ஆனால் இவர்கள் வந்து சிறப்பு முகாமில் அந்த அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டு சிறப்பு முகாமில் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாகப்பட்ட நிலையில் தான் அவங்க இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று யார் அண்ணனை தேடி வந்து கேட்டாலும் அவர்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் உதவி செஞ்சிருக்கிறார். அதில் நீங்கள் யாரை சொல்கிறீங்க, யார் வந்து எதிரானவங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு புள்ளிவரமாக சொல்லும்போது நம்ம அதை மறுக்கலாமே தவிர, நாங்கள் ஈழத்தமிழர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோமே தவிர இவர்கள் எதிரானவர்களா, இவர்கள் வந்து ஆதரவானவர்களான்றதை வந்து நீங்கள் அதற்கான புள்ளிவரத்தோடு பேசும்போது நம்ம அதை மறுத்து பேசணும். ஓகே, இப்போ தற்போதைய தமிழக வாழ்வுரிமை கட்சியோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு? தமிழக வாழ்வுரிமை கட்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெளியே வந்ததுக்கு பிறகு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மன வருத்தத்தின் அடிப்படையில் தான் திமுக இல்ல, நீங்க வெளில வரணும்னு முடிவு பண்ணா ஆரம்பத்திலேயே வந்திருக்கலாம். அதே கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்து வெளில வரீங்க. இல்ல, நீங்க தேர்தல் நேரத்துல தாங்க நம்முடைய கோரிக்கைகள் எல்லாருக்குமே இருக்கிறதா. தேர்தல் நேரத்தில் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசியலை முன்னெடுப்பது தேர்தல் காலத்தில் தான் முடிவு செய்யப்படுது. நாங்க வைக்கக்கூடிய ஒருவேளை எங்களுடைய கோரிக்கைகள் மீண்டும் ஆட்சிக்கு வரும் திமுக நிறைவேற்றுவதாக இருந்தால் நாங்க வந்து எங்களுடைய செயல் திட்டங்கள் வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கூட்டணியில் தொடர்ந்து எங்களுக்கு எந்த பிரச்சனை. இப்பவும் நாங்கள் சொல்றோம், எங்களை தொகுதி நீங்க ஒதுக்க வேண்டாம். நாங்கள் வைக்கக்கூடிய 10 அம்ச கோரிக்கை திமுக எதிரானதா? நீங்க சமூக நீதி அரசு தான், சாதிவாரி கணக்கெடுப்பு திமுக எதிரானதா, தமிழ் குடமுழுக்கு திமுக எதிரானதா, சமஸ்கிருத எதிர்ப்பு பேச நாங்கள் திமுக வளர்ந்தது. அப்ப ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு கோவில்களில் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதிட்டு இருக்கீங்க? அவன் தேவபாசின்னு சொன்னதை நீங்க ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க தமிழ் குடமுழுக்கு நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே முன்னுரிமைன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? வைக்கக்கூடிய 10 அம்ச கோரிக்கைகளை நீங்க பாருங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிறுபான்மையினர் காவலர்கள் என்று திமுக தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தானே வந்து சிறுபான்மையை காக்க வந்த காவலர்களா பாக்குறீங்க. அப்புறம் ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப எதையெல்லாம் அதிமுக பாஜக செய்தோ நீங்க சொன்னீங்களோ அதையெல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்களும் அதான் செஞ்சுட்டீங்க. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு வந்து மேல்முறையீடு போனது திமுக தான். அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் சமூகத்தில் பதற்றம் உருவாகும் என்று திமுக தரப்புல வந்து மேல்முறையீடு செய்யப்படுது. அப்ப இது யாருடைய குரல்? இது
அப்ப திமுகவின் அடித்தளமான சமூக நீதி கோட்பாடு திமுகவை குழி தோண்டி புதைக்குதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. இந்த 10 அம்ச கோரிக்கையில் ஏதாவது மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது? வேல்முருகனுக்கு வந்து சொத்து வேணும்னு சொல்லி ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கிறாரா? இல்லை எங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக தனிப்பட்ட ஆதாயத்துக்காக எங்களுக்கு இத்தனை வாரியங்கள் கொடுங்க, இது மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறாரா? வைத்த கோரிக்கைகள் எல்லாமே தமிழர் நலன் சார்ந்தது. நீங்க அம்மையார் கனிமொழி அம்மையார் சொல்றாங்க, தேர்தலுக்கு 2021 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிருக்காங்க இந்த மதுபான கடைகளால் சொன்னாங்க. இப்ப பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்க 10 அம்ச கோரிக்கைகள் ஒன்று வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாமே திமுகவின் கோரிக்கைகள் தானே. திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் காலங்காலமா கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையை தான் கொடுக்கிறோம். கூடுதலாக ஈழத்தமிழர் விடயம் சார்ந்து சில கோரிக்கைகள் வைக்கிறோம். அது குறிப்பாக சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஈழத்திற்காக டெசோ மாநாடு போட்டது திமுக தானே. ஈழ இன அழிப்புக்கு பிறகு டெசோ மாநாடு போட்டு நீங்க நீலி கண்ணீர் வடிச்ச திமுக தானே. அப்ப என்ன உங்களுக்கு இதுல இந்த எந்த கோரிக்கையா திமுக எதிரான கோரிக்கையா? அப்ப இந்த ஆட்சி நீங்க இவ்வளவு காலமா யாருக்காக செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதோ அல்லது இந்த கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக முதல்வர் அறிவிப்பதிலோ என்ன பிரச்சனை இருக்கு? யார் இதுக்கு தடையா இருக்கிறாங்க? இதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. சரி சார், கடைசியாக ஒரே கேள்வி, அதாவது ஒரு மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்துட்டு முதல்வர் ஐயா உங்ககிட்ட வந்து மறுபடியும் உங்கள்ட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணி பேசிட்டு பிறகு சரி நான் 2 தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னா திருப்பி போய் கூட்டணி சேர்வீங்களா? மீண்டும் சொல்றேன், இந்த தொகுதி பேரமாகவே நீங்க மாத்தாதீங்க. 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டாலும் சரி, எங்களுடைய கோரிக்கைகள் முதன்மையானது. நாங்க மறுபடியும் நீங்க 2 தொகுதியுமே தரவே வேண்டாம், கோரிக்கை ஏற்று சொல்லுங்க. ஆனால் திமுக செய்யாது. ஏன்னா திமுகவுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் நம்ம கிட்ட டிமாண்ட் வைக்கிறதா? எந்த கட்சியுமே டிமாண்ட் வைக்கல. காங்கிரஸ் டிமாண்ட் வைக்கல, கொடுத்த தொகுதிகள் மட்டும்தான் டிமாண்ட் வச்சாங்க, கோரிக்கைன்னு எதையும் வைக்கல. தேமுதிக எந்த கோரிக்கையும் வைக்கல, மக்கள் நீதி மையம் எந்த கோரிக்கையும் வைக்கல, மதிமுக கோரிக்கை வைக்கல, கம்யூனிஸ்டுகள் கோரிக்கை வைக்கல. தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம கிட்ட கோரிக்கை வைக்கிறதா? அப்ப நம்மளுடைய அரசியலை வந்து இவர்கள் இயக்குவதா அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வந்து திமுக இருக்கு. அது ஒரு பண்ணையார் மனப்பான்மை தான். நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யற மனப்பான்மைக்குள்ள திமுக வந்ததுக்கு பிறகு ஒருபோதும் இதை வந்து அவருக்கு ஏற்க மாட்டார்கள் என்பது நம்ம தெளிவா இருக்கிறோம். இல்லைன்னா இங்க வந்து பொதுவாக தலைவர் வேல்முருகன் யாரையும் வந்து உரிமையில் பேசக்கூடியவர் கிடையாது. எந்த தலைவர்களிடமும் வந்து ஒரு தவறான வார்த்தையில் பயன்படுத்தியது. இத்தனை ஆண்டுகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில எல்லா தலைவர்களாலும் போற்றப்படுறாரு. அரசியல் கடந்து நீங்க வந்து அவருடைய 40 ஆண்டுகால அரசியல் பயணத்தை போற்றக்கூடிய நிகழ்ச்சியில கூட வானதி சீனிவாசன் தொடங்கி திமுகவின் கோவி செடியின் உட்பட எல்லாருமே அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து புகழ்ந்து தான் பேசுறாங்க. ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவு புனிதமானதாக தான் இருக்கு. அதனால அவர் வந்து இந்த விடயத்தில் அவ்வளவு அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுக்கல. ரொம்ப நிதானமாக இது நடக்காது என்கிற பட்சத்தில் அவர் இந்த முடிவை அறிவிச்சிருக்காரு. அதனால மீண்டும் அப்படி பேசிடுவாங்களா இப்படி பேசிடுவாங்கன்றதுலாம் வாய்ப்பு இல்லை. எங்கள் முடிவில் உறுதியாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். மக்களுக்கு புரியுற மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.